அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் தூணிலும் இருக்காரு, துரும்பிலும் இருக்காரு, இந்த மனுஷக்குள்ளும் இருக்கிறாரு அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கோம். அப்போ இந்த கடவுள் இருந்தா ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு என்ற கேள்வி நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதற்கான ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. குரு ஒருவரிடம் பல சீடர்கள் குருகுலத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல ஒரு குரு கிட்ட கல்வி பயில்வாங்க. அப்போ வேதங்கள், புராணங்கள், கடவுள், தர்ம தத்துவங்கள் போன்றவற்றை தன் குரு சீடர்களுக்கு தினமும் போதித்துக் கொண்டே வருகிறார். ஒரு நாள் அவர் கடவுளை பற்றி, அந்த மெய்ப்பொருளை பற்றி, அந்த அருட்பேராற்றலை பற்றி விளக்கமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களில் ஒருவன் மட்டும் கேள்வி ஒன்றை எழுப்பினான். குருவே, கடவுள் உண்மையிலே இருக்கின்றாரா? அப்படி என்றால் அவர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்புகிறார். அதற்கு குரு சற்றே புன்னகைத்தார். அவர் தன் சீடனை நோக்கி, சீடனே, கடவுள் அனைத்து இடங்களிலும் வீற்றிருக்கின்றார். இந்த தூணிலும் இருப்பார், இந்த துரும்பிலும் இருப்பார். மேலும் அனைத்து உயிர்களுக்கும் உள்ளே உறைந்தும் உள்ளார். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிருள்ள ஜீவராசிகள் மற்றும் உயிரற்ற பொருட்களிலும் வாசம் செய்கிறார். எல்லாமே கடவுளின் அம்சம்தான் என்கிறார். அதை உணரும் அறிவையும் ஞானத்தையும் தான் நாம் இன்னும் பெறவில்லை என பக்தி மகிழ, பக்தி கமழ விடையளிக்கிறார். சீடன் அகம் மகிழ்ந்து, அருமையான விளக்கம் அளித்தீர்கள் குருவே, என்னுடைய ஐயம் தீர்ந்தது. இனி நான் அனைத்திலும் நான் இறைவனையே காண்பேன் என்று கூறிவிட்டு சென்றார். மறுநாள் சீடர்கள் அனைவரும் குருகுல பாடங்கள் முடிவடைந்து மாலை நேரத்தில் தினமும் வரும் கானகத்தின் வழியாக வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த காட்டு வழியா போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு யானை மதம் பிடித்து சத்தம் போட்டு கொண்டு ஓடி வந்தது. எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று சீடர்கள் ஆராய்வதற்கு முன்னதாகவே மதம் கொண்ட யானை ஒன்று சற்று தொலைவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் பார்த்தனர். யானையின் மேல் அமர்ந்திருந்த பாகன் வழியில் நடந்து கொண்டிருப்பதை, சிலர் நடந்து வந்திருப்பதை பார்த்துவிட்டு உரத்த குரலில் சொல்கிறார், யானைக்கு மதம் பிடித்து விட்டது, அனைவரும் ஓடிவிடுங்கள், வழியில் நிற்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். இதை கேட்ட நமது குருவின் சீடர்களும் மற்றவர்களும் தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்க தொடங்குகின்றனர். சிலர் தாம் எடுத்து வந்திருந்த உடைமைகளை கூட பொருட்படுத்தாமல் கீழே போட்டு விட்டு ஓடினர். எப்பா, தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க. ஆனா நம்ம குரு கிட்ட ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாரு இன்னைக்கு ஆர்வமா. அந்த சீடு என்ன பண்றாரு, யானை வர வழியிலேயே நின்றுட்டு பொம்மை போல அசையாமல் நிற்கிறார். மற்ற சீடர் ஒருவன் அவருடைய நண்பன், ஏய் நீ ஏன் மரம் போல நிக்கிற, சீக்கிரம் வா, ஓடிடுவா, எங்களுக்குள்ளே ஓடிடலவா அப்படின்னு அவன் கையை பிடித்து இழுக்கிறான். ஆனால் சிறுவனோ தனது நண்பனின் கையை உதறி விடுகிறான். என்னை விடு, நான் வரமாட்டேன். குரு கூறியது நீ மறந்து விட்டாயா? கடவுள் எல்லா உயிர்களுக்குள்ளும் வாசம் செய்கிறார் என்கிறார். அப்ப இந்த மதம் கொண்ட யானைக்குள்ளுமும் கடவுள் இருக்கிறார் இல்லையா? அவர் என்னை எதுவுமே செய்ய மாட்டார், நீ போ, நான் இங்கேதான் இருப்பேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பொம்மை போல நிக்கிறார். உடனே நண்பன், அட மூடனே, உன் அறிவின செயலுக்கு இது நேரமே இல்லை, வா ஓடலாம் சொல்லிட்டு பதட்டத்தோட கூறுகிறார். அப்பொழுதும் அந்த ஆர்வக்கோளாறு சீடன் செல்ல மறுத்து விட்டான். யானை சீற்றத்துடன் சீடனை நோக்கி வேகமாக வந்தது. நண்பன் பயந்து, விட்டா போதும், ஓடிவா நண்பா அப்படின்னு சொல்லி விட்டு ஓடியே விடுகிறான். யானை மிக அருகில் வந்து விட்டது. பாகனோ, பாலகா, நான் கூறுவது உன் செவியில் விழவில்லையா? உன் காது கேட்கலையா? யானை தன் கட்டுப்பாட்டை மீறிவிட்டது, வேகமாக ஓடிவிடு என்று கத்தியபடியே செய்கையிலையும்
அந்த சீடனை ஓடச் சொன்னான். யார் கூறியும் நமது சீடன் கல் தூண் போல் அசையாமல் நின்றார். யானை சீடன் அருகில் வந்து பலு தூக்கும் வீரரை போல் சீடனை தூக்கி சிலம்பாட்ட வீரரை போல் சீடனை சில முறை சுழற்றி கம்பெறியும் வீரரை போல் சீடனை தூக்கி வீசியது. மட்டைப்பந்து போட்டியில் எப்படி பந்து எல்லைக்கோட்டை தாண்டி பறந்து செல்லுமோ, ஒரு 6 அடிச்சா எப்படிங்கிறது அந்த எல்லைக்கோட்டை தாண்டி மக்கள் இருக்கிற இடத்துக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி சீடனும் பறந்து சென்று மாமர கிளைகளுக்கிடையே சிக்கி விழுந்தான். அவனது நல்ல நேரம் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினான். யானை பிளறிக்கொண்டே வெகு தூரம் சென்று விட்டது. சீடனின் யானை தூக்கி வீசியதை கண்ட சீடனின் நண்பர்கள் காயங்களுடன் மயங்கி கிடந்த அவனை அங்கிருந்து கூட்டிச் சென்று வைத்தியசாலையில் விரைவாக சேர்த்து விடுகின்றனர். பல மூலிகைகளை உடம்பின் காயங்களில் தடவி வைத்தியர் சீடனுக்கு சிகிச்சை செய்கிறார். சீடன் வலியை தாங்க முடியாமல் அம்மா அம்மா சொல்லிட்டு பிதற்றிக் கொண்டிருந்தான். சீடனின் நண்பர்களும் அவனும் நாள் முழுவதும் இருந்தனர் அவர்கள் கூட. இந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை கேள்விப்பட்ட நம்ம குருநாதர் என்ன பண்றாரு, சீடனை காண வைத்தியசாலைக்கு வருகிறார். அவர் சீடனில் ஏன் இப்படி செய்தார், யானை அருகில் வரும் ஓடி இருக்கலாம் இல்லையா, ஏன்பா அப்படி பண்ண, இந்த துயரம் உனக்கு வேணுமா அப்படின்னு அன்புடன் கேட்கிறார். சீடன் குருவிடம், குருவே நீங்க தானே சொன்னீங்க போதனையின்படி மதம் கொண்ட யானையில் கூட கடவுள் இருப்பார் இல்லையா, எல்லா உயிருக்குள்ளும் கடவுள் இருக்கிறாரு சொன்னீங்க, அந்த மதம் கொண்ட யானைக்குள்ளும் கடவுள் இருப்பாரு தானே நடத்தும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். குருநாதர் அதற்கு அழகாக சொல்றாரு. குருநாதர், சீடனே, மதம் பிடித்த யானையில் கடவுளை கண்ட நீ உன்னை பல முறை எச்சரித்த யானை பாகனும் உனது கடவுள் தானே நினைக்கலையே, அவனுக்குள்ளேயும் கடவுள் இருப்பாருல்ல, உன் நண்பன் பலவாறு கூப்பிட்டான் இல்லையா, அவனுக்குள்ளேயும் கடவுள் இருப்பதை நீ உணர மறந்ததையே, அந்த இரு கடவுள்களும் உன்னை காப்பாற்றத்தானே நினைத்தார்கள், அவர்களுக்குள்ளும் கடவுள் வந்து உன்னை காப்பாற்ற முயன்ற போது நீ செவி சாய்க்காமல் யானையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் இல்லவா, நான் நேற்று என்ன கூறினேன், கடவுள் அனைத்திலும் உள்ளார், அவரை கண்டறியும் அறிவையும் ஞானத்தையும் பெற முயல வேண்டும் என்று. எப்போது புரிகிறதா, கடவுள் நம்மை சுற்றியே எப்பொழுதும் வீற்றிருக்கிறார், நாம் தான் கடவுளின் கட்டளைகளை பகுத்தறிவு கொண்டு புரிந்து கொள்ளாமல் எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவே அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாகும். உடலை நன்கு தேற்றிக்கொண்டு பின்னர் பாடசாலைக்கு வா என்று குருநாதர் தன் சீடனிடம் தெளிவாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவி புரிந்து கொண்டே இருக்கின்றார். இந்த மதம் பிடித்த யானை போல் பலர் நம் வாழ்க்கையில் வருவார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளும் கடவுள் தான் இருக்கிறார் என்று நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் நாம் பாதிப்பு அடைகின்றோம். இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல ஒரு விஷயங்கள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இருக்கு, நம்ம அவங்க கிட்ட நம்ம ஒதுங்கி நின்னாதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்றப்போ நம்ம அவங்களுக்கு எதிராகவே நின்றுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் அவன் மரத்துல தூக்கி விசிறடிச்சா அந்த மட்டை பந்தல விசிறடிச்சா அந்த பால் எப்படி போயிட்டு எங்கேயோ போய் விழுமோ, எல்லைக்கோட்டை தாண்டி விழுமோ, அது மாதிரிதான் நம்ம விழணும். இறைவன் நமக்கு பல வழிகளில் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நமக்குள்ள இருந்து சொல்லுவார். நீ ஆழ்ந்து தியானம் செய்யும் போது நமக்குள்ளே இருந்து அந்த உணர்வு வரும், இது செய் இது செய்யாதன்னு சொல்லிட்டு அதை பிடித்து கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்கணும். எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைவனே தான் உள்ளார். தூணிலும் இருப்பார் இறைவன், துரும்பிலும் இருப்பார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.